ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 16 மார்ச் 2026 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான அனாலிசிஸ் பார்க்க போறோம். எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் கேட்டிருக்காங்க, அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், எந்த டாபிக்கு வெயிட்டேஜ் அதிகம், A to Z கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ். நெகட்டிவ் மார்க் 1/3 கொடுத்திருந்தாங்க. டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸாமுக்கு டைம். ஓவராலா எக்ஸாம் ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. இதுல மேக்ஸ்ல அரித்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ் சேர்த்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிபிகேஷன்ல 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 30க்கு ஒரு 23ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண முடியும். டாப்பர் 27, 28 வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 22, 23 இந்த ரேஞ்சில அட்டன் பண்ணிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின். இதுல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில டாபிக் கேலண்டர் அண்ட் கிளாக் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கல. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 24ல இருந்து 26 கொஸ்டின் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50-50. எப்படி அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கம்ப்யூட்டர், சயின்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரு 20ல இருந்து 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 18ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஓவராலா குட் அட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70ல இருந்து 75 வரைக்கும். ஓகே, ஒரு 70 நீங்க 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். டாப்பர் பாத்தீங்கன்னா 75, 75க்கு மேல 80, 84லாம் அட்டன் பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃபா வைப்பாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 100% அக்யூரசியோட 70 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு 23 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகே, ரீசனிங்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 24 அட்டன் பண்ணலாம். ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் வரைக்குமே அட்டன் பண்ணலாம். ஓரளவுக்கு தான் கரண்ட் அஃபேர் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 23ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்படி அட்டன் பண்ணும்போது உங்களோட அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா ஒரு 70 to 75 இந்த ரேஞ்சில இருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்டோடது. அதே டாப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 85, 80 to 85 இந்த ரேஞ்சில டாப்பர் அட்டன் பண்ணிருக்காங்க. இப்ப ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18ல இருந்து 20 கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, கம்ப்யூட்டர், சயின்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 22 கொஸ்டின் வந்திருக்கு. அதுல கம்ப்யூட்டர்ல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட 3 to 4 கொஸ்டின் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட் கீஸ் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு கேட்டது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் கீஸ் தான் கேட்டிருக்காங்க. காப்பி பேஸ்ட் ஷார்ட்கட் கீ மாதிரி தான் கேட்ட மாதிரி சொன்னாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 4 to 5 கொஸ்டின். ஹிஸ்டரி கொஞ்சம் டீப்பா இன்டெப்தா கேட்டிருக்காங்க. சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போனா அட்டன் பண்ண முடியாது. ஹிஸ்டரி கொஞ்சம் இன்டெப்தா தான் இருந்திருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. யோஜனால இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டில பாத்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின் வந்திருக்கு. சோ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கம்ப்யூட்டர், சயின்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 20ல இருந்து 22 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 18 கொஸ்டினும் வந்திருக்கு. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணுங்கன்னா இப்ப லாஸ்ட் மினிட்ல கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிங்க. ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர் நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர் படிக்கல, ஓரளவுக்கு அந்த ஹிஸ்டரி, பாலிட்டியுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஜெனரல் அவேர்னஸ் தொட முடியல. என்னன்னா ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அந்த ரேஞ்சில தான் அட்டன் பண்ணிருக்காங்க. நீங்க கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சுட்டு ஓரளவுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, கம்ப்யூட்டர்ல உள்ள ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 25ல இருந்து 29 கொஸ்டின் வரைக்கும் டாப்பர் அட்டன் பண்ண முடியும். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜெனரல் அவேர்னஸுக்கு கரண்ட் அஃபேர் தான் என்னது மெயின். ஓகே, 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் சொல்லிட்டேன். சிம்பிளிபிகேஷன்ல 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. எப்பவுமே சிம்பிளிபிகேஷன்ல ஒரு 3 to 4 கொஸ்டினுக்கு மேலேயே எதிர்பார்க்கலாம். இந்த ஷிஃப்ட்ல 2 சிம்பிளிபிகேஷன் தான் வந்திருக்கு. அது போக அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டினும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டினும், டிஸ்கவுண்ட் வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்ல ஒரு கொஸ்டின், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிபிகேஷன்ல 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அதுல வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் யூனிட் டிஜிட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஜியோமெட்ரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸி தான். 3 பைப்பு திறந்து விட்டுருக்காங்க. ஒரு பைப்பு வந்து தொட்டியை ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப்பும் தொட்டியை ஃபில் பண்ணுது. இன்னொரு 3வது பைப்பு பாத்தீங்க அப்படின்னா தொட்டியில இருந்த தண்ணியை வந்து வெளியேத்துது. ஓகேவா? 2 பைப்பு வந்து தொட்டியை ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப்பு வந்து தொட்டியை வந்து என்ன பண்ணுது? காலி பண்ணுது. அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, இந்த 3 பைப்பும் சேர்ந்து நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா, எவ்வளவு நேரத்துக்குள்ள தொட்டி வந்து ஃபில் ஆகும்? இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அல்ஜிப்ரால இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து tan தீட்டா வச்சு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கேன். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சோ என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இங்க வந்து 45 டிகிரி வந்திருக்கு. tan 45 டிகிரி. இங்க உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இங்க சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ குடுத்திருக்காங்க. 28ஓ 28.6ஓ சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. tan 45 ஈக்குவல் டு சோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, அப்ப ஈஸியா இதை வந்து கண்டுபிடிச்சிடலாமா? tan 45 ஓட வேல்யூ என்னது? 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ சிம்பிள் தானே. tan 45 ஓட வேல்யூ 1 ஆகிருச்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்னது? 28.6. இங்க என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது. ஓகே, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங் டிகோடிங் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த டைம் டேபிள் ஃபார்மட்ல கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்து பசில்ஸ் டே வச்சு வர்றது. ஓகே, சோ மேபி எப்படி கேட்டிருக்கலாம்னா, ஒரு 6 நாள் இருக்கு. 6 நாள்ல இவ்வளவு பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. சோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். பாக்ஸ் பேஸ்டு பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து கடைசி அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ போனதுமே நீங்க ரீசனிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. அடுத்து டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல ஒரு கொஸ்டின், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைஸ்ல இருந்து கொஸ்டின் வரல. கேலண்டர் அண்ட் கிளாக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரல. ஓவராலா குட் அட்டெம்ப்ட் நான் சொல்லிட்டேன். 70க்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்க 100% அக்யூரசியோட அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்க மேக்ஸ் ரீசனிங்க ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நாம வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்க வச்சு டெய்லி கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப NTPCக்கு 6 மாசத்துல 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே இதா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? டாப் 150 ஒவ்வொரு மாசத்துலயும் இருக்கக்கூடிய டாப் 150 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். அதுபடி பார்க்கும்போது 6 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த 1000 கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகிரும். ஓகே, சோ இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPCCN மெசேஜ் பண்ணுங்க. இதோட ஃபீஸ் 199. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் நீங்க வந்து தரவா படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க கரண்ட் அஃபேர் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல கேட்ட ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், மேக்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நீங்க அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 முடியும் இல்லையா? சோ முடிச்சிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க கொடுக்கக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவையும் பாருங்க. அதே மாதிரி அந்தந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸையும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகலனாலும் இப்போ ஷிஃப்ட் 1ல உள்ள கொஸ்டின்ஸ் மாதிரியே அடுத்த நாள்ல எப்படி வரலாம்? அதே பேட்டர்ன்லயே, அதே பேட்டர்ன் மீன்ஸ் இப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்ல ஒரு ஸ்டேட்ல ஒரு யோஜனா கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஒரு ஸ்டேட்ல புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஸ்கீமை வச்சே கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினையும் கரெக்டா பாருங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இன்னும் கரெக்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் போனதுமே ஈஸியான கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. போனது வந்து ஜெனரல் அவேர்னஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர் இது எல்லாமே
ஏன்னா இது வந்து டைம் எடுக்காது. ஜஸ்ட் ரீட் பண்ண போறோம். ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து ரீசனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்காதீங்க. ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேத்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே அட்வான்ஸ் மேத்ஸ்க்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க அந்த 2 சிம்ப்ளிஃபிகேஷனோ, 3 சிம்ப்ளிஃபிகேஷனோ இந்த ஷிஃப்ட்ல 2 சிம்ப்ளிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல 4 சிம்ப்ளிஃபிகேஷன் கூட வரலாம். இந்த ஷிஃப்ட்ல கேலண்டர் அண்ட் கிளாக் கேட்கல. அடுத்த ஷிஃப்ட்ல கேலண்டர் அண்ட் கிளாக் வந்து கேட்கலாம். ஓகே. அதே சிலபஸ்க்குள்ள இருந்தா கேட்பாங்க. சில ஷிஃப்ட்ல சில டாபிக் இருக்கும். சில டாபிக் வந்து சில ஷிஃப்ட்ல இருக்காது. ஓகே. அப்போ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சிம்ப்ளிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எங்க போங்க? அரித்மெட்டிக் போயிட்டு, அரித்மெட்டிக் அப்புறமா அட்வான்ஸ் மேத்ஸ் போங்க. அரித்மெட்டிக் குள்ளேயே ஈஸியான ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்ல இருந்து கொஸ்டின் வருது. HCFல இருந்து கொஸ்டின் வருதுன்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அட்வான்ஸ் மேத்ஸ் போங்க. ஓகே. சோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்க ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு கரண்ட் அஃபேர ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. வேற மார்க் டெஸ்ட் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகே. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த அனாலிசிஸ் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், NTPCயோட டெஸ்ட், SSC GDயோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஆனா NTPC போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு கடைசி 6 மாசத்தோட நாம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கடைசி 3 வருஷத்தோட PDF வந்து கொடுத்திருப்போம். அதுல NTPC ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவா எடுத்து லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான PDF வந்து கொடுத்திருக்கோம். எனக்கு மார்ச் 27ல தான் எக்ஸாம் இருக்கு. இன்னும் எக்ஸாம் வர்றதுக்கு 10 நாள் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற NTPC ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. NTPC ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 199 கரண்ட் அஃபேரோட ஃபீஸ். ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு I want NTPC CN மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு I want all in one, டெஸ்ட்னா I want test மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.